இடுக்கி தடியம்பாட்டில் வாகனம் தட்டியதன் பாகமாக ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது. பிரச்சனையை தட்டி கேட்க வந்த காவலர்களுக்கு நேராகவும் தாக்குதல் நடத்தப்பட்டது. சம்பவத்தில் 2 பேரை காவலர்கள் கைது செய்தனர். இடுக்கி அருகே தடியம்பாட்டில் வாகனம் தட்டியதன் பாகமாக ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது. பிரச்சனையை அமைதியாக்க வந்த காவலர்களை தாக்கி 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இடுக்கி வாழத்தோப்பை சேர்ந்த ரிஜு குரியன், ரஞ்சித் போன்றவர்களை காவலர்கள் கைது செய்தனர். கடந்த தினம் இரவு 8:30 மணிக்கு தான் சம்பவம். தடியம்பாட்டில் மதுபான கடைக்கு அருகில் பெரும்பாவூரை சேர்ந்தவர்களின் வாகனம் வேறொரு வாகனத்தில் தட்டியது. இதைத் தொடர்ந்து வாகன உரிமையாளர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நஷ்டஈடு கொடுத்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது. தொடர்ந்து பெரும்பாவூரை சேர்ந்தவர்கள் திரும்பி சென்றனர். ஆனால் மதுபானத்தில் இருந்த சிலர் சம்பவத்தின் பாகமாக கெட்ட வார்த்தை பேசியதும் வேறு சிலர் இதை தட்டி கேட்டுள்ளனர். இதோடு பிரச்சனை ஏற்பட்டது. இந்த நேரம் டவுனில் இருந்த 2 காவலர்கள் பிரச்சனையை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்ட போதும் தீர்வு காண முடியவில்லை. தொடர்ந்து இடுக்கி சிஐயின் தலைமையில் உள்ள அதிகாரிகள் வந்து பிரச்சனையை தீர்த்து வைத்தனர். ரிஜுவை காவலர்கள் கஸ்டடியில் எடுப்பதற்கிடையே ரஞ்சித் காவலர்களை தடை செய்து தாக்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து காவலர்கள் இருவரையும் கஸ்டடியில் எடுத்தனர். பிரச்சனையில் கூடுதல் குற்றவாளிகள் உள்ளார்கள் என்றும் இடுக்கி சிஐ தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர். நியூஸ் பியூரோ, இடுக்கி.